விக்னேஷ் அவர்களின் 6 அம்ச கோரிக்கையை தொகுக்க வருகிறார் சகோதரி வயலட் சகந்தி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் திருவாரூர் மாவட்ட மாணவர் பாசறை செயலாளர் விக்னேஷ் தீக்குளிப்பதற்கு முன்பு எழுதிய கடிதம். நாள் 16/9/2016. அதில் அவர் 6 முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தார். அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1. காவேரியில் நீரை பெற்று விவசாயத்தை மீட்டெடுக்க போராடுங்கள். என் தாய் மன்னார்குடியில் விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய் பதிப்பதை நிறுத்த போராடுங்கள். எம் மண்ணை மலடாக்கும் மண்ணையில் இயங்கும் சாராய ஆலையை மூட போராடுங்கள். இந்தி திணிப்பால் தமிழ்மொழி அழிந்துவிடும் என்று 800க்கும் மேற்பட்ட மொழிப்போர் மறவர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்தார்கள். அதுபோல புதிய கல்விக் கொள்கையால் சமஸ்கிருதம் திணிக்கப்பட்டு நம் தாய்மொழி சாகக்கூடாது என்பதற்காக முதல் மற்றும் இறுதி உயிராக என்னுயிர் இருக்கட்டும், அதற்காக போராடுங்கள். நம் மண்ணில் அந்நிய முதலீட்டை தவிர்த்து தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்க போராடுங்கள். இறுதியாக, நான் வைத்த கோரிக்கைகள் சரியாக இருப்பின் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடும் தமிழர்களுக்கே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று இறுதியாக கேட்டிருந்தார். இதை அனைவரும் கேட்பதோடு மட்டுமல்லாமல் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.